தேவனுடைய புயம். தேவனுடைய புயத்தைப் போல் உனக்கு பயம் உண்டோ? அவரைப் போல் இடி முழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ? நம்மால் தேவனுடைய வல்லமையோடு எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது அவபக்திக்கு அடையாளம். தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள். தேவனுடைய புயம் வல்லமையுள்ளது. கர்த்தர் யோபுவை பார்த்து, தேவனுடைய புயத்தைப் போல் உனக்கு புயம் உண்டோ என்று கேட்கிறார். இந்த வாக்கியத்திற்கு தேவனுடைய வல்லமையைப் போல் உன்னிடத்தில் வல்லமை உண்டோ என்பது பொருளாகும். கர்த்தர் யோபுவினிடத்தில் தம்முடைய வல்லமையை பற்றி சொல்லுகிறார். தேவனைப் போல இடி முழக்கமாய் சத்தமிடக் கூடுமோ என்று கர்த்தர் யோபுவிடத்தில் கேட்கிறார். அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயில் இருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழ் எங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார் என்று கர்த்தருடைய வல்லமையான முழக்கத்தை பற்றி எலிகூ சொன்னார். கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுவோடு பேசுகிறார். பெருங்காற்றின் இரைச்சல் அதிகமாயிருக்கும். கர்த்தருடைய சத்தம் அதைவிட பெரியதாய் இருக்கும். தேவனைப் போல் எந்த மனுஷனாலும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கட்டளை கொடுக்கும் விதமாகவும் பேச முடியாது. தேவன் சொல்ல அது ஆகும். பர்வதங்களில் உள்ள தண்ணீர் கர்த்தருடைய கண்டிதத்தினால் விலகி ஓடுகிறது. அது கர்த்தருடைய குமுறலின் சத்தத்தால் விரைந்து போகிறது. கர்த்தருடைய சத்தம் நமக்கு இனிமையானது. நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் அவருடைய சத்துருக்களுக்கு பயங்கரமானது. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். 1 சாமுவேல் 2:10. கர்த்தரைப் போல் மனுஷனால் இடி முழக்கமாய் சத்தமிட முடியாது.